நாங்க பிஜேபிக்கு பின்னாடி ஒளி இல்ல, புரியுதுங்களா? நாங்க வந்து சிபிஐ வேணும்னு கேட்கல. ஹலோ நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். நாங்கள் கேட்டது வேற, ஆனா நீங்க போர்ட்ரே பண்றது என்ன? விஜய் சிபிஐ கேட்டார், விஜய் தான் சிபிஐ வேணும்னு கேட்டாரு. எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னது? சொல்லுங்க. எங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து கொடுங்க பாப்போம். எந்த இடத்துல நாங்க சொல்லிருக்கோம் சொல்லுங்க. இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்றீங்க? காவல்துறை இந்த மனுவை விசாரிக்க கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அப்படியா? குடுக்க சொல்லியா? குடுக்க சொல்லியா? குரல குடுக்க சொல்லியா? குரல ஆயா குயா குரல. தம்பி பிரச்சனை பண்ணாதப்பா, நான் உன்ன போய் உட்காரேன். போய் சேரலாம். எம்மாடியே Mr. Vijay, hereafter you must do only what we say. விஜய் ப்ரோ, அவர் சொல்ற மாதிரி கேளுங்க. விஜய் அண்ணா, அவர் சொல்றத கேளுங்க, அதான் நமக்கு நல்லது. சரி. ஜெய் ஸ்ரீராம். திவ்யநாதனாகிய நான் என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நீங்க தில்லானா திவ்யநாதன், இனிமே நீங்க தில்லானா திவ்யநாதன். ஓகே, டேய், நீ உண்மையான ஆம்பளை தான்டா. நீ ஒரே அப்பா அம்மா இதுக்கு தான்டா பிறந்த. ஒரு 3000 பேர் 2000 பேர் நிக்கிறதுல, விஜய் ரசிகர் நிக்கிறதுல போயிட்டு நீ விஜய பத்தி நீ தப்பா பேசுடா. போற மனுஷனை ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே, என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சு பாப்பா. எது சிங்கமா? நாய படம் உண்ட சிங்கம்னு? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீ வந்துட்ட, ஒரு பக்கம் மீசையை அத்துக்கிறேன்டா, ஒரு பக்கம் மீசையை அத்துக்கிறேன்டா. மீசிய தானே கரெக்டா சொன்னேன், அதுக்கே இவ்வளவு ஃபீலிங்? எங்க அம்மா புதுப்பட்டி பொண்ணு தாயி, எங்க வம்சத்துல பொம்பளை புள்ளியே இல்லைங்கிற குறைனால மஞ்ச கிழங்குகளை மூட்டை முட்டியா வாங்கியால அரசிய முகத்துல தடவி மீசையே வளரவிடாம என்ன வளர்த்துட்டாக்கப்பா. மாலை உன்னதானே நான் பாக்கணும்னு பாத்துனுக்கிறேன். நீ என் கண்ணில் மாட்ட மாட்டேன், என் கண்ணில் நீ மட்டும் மாட்டாடி. இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். முதல்ல என்ன சொன்னாங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. டேய், சாமிக்கு 2 இட்லி கட்டி கொடு. பத்து நாளைக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் விஜய் தத்தெடுக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. 5 நாளைக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க? பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மாசம் 5000 ரூபான்னு அடுத்த 20 வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. டேய், சாமிக்கு மெதுவடை மசாலா தோசை சேர்த்து கொடு. ஆக மொத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்க செஞ்ச மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. ஆக மொத்தம் இவங்க சொல்றதெல்லாம் விளம்பரத்துக்காகத்தான் அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சு போச்சு. சாமி தெய்வமே, அந்த இட்லி வெண்பொங்கல் மசாலா தோசை வரவே இல்லையே. இதுக்கு நான் கொடுக்கணும். எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம் நீ சொன்ன. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. ஒரு இன்சிடென்ட்ல இந்த மரக்கிளைகள் ஏறாங்க எல்லாம் சொல்றாங்க. மரக்கிளைகள் ஏறுற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணி நினைச்சு? காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா எந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஒரு மக்களும் வந்து என்ன மாதிரி நான் ஒரு நம்மளோட வயசுல பெரியவங்க சொல்றாங்களோ இல்ல நம்மளோட பவர்ல இருக்கவங்க சொன்னாலும் அதை கேட்டுக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு டிவில இருக்கு சார்.
நம்மளோட வயசில் பெரியவங்க சொல்கிறாங்களோ இல்லை நம்மளோட பவரில் இருக்கவங்க சொன்னாலும் அதை கேட்டுக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு டிவிகளே இருக்குது சார். மயிலே மயிலே இறக்கு போடல போட மாட்டேங்கிறா, நல்லா புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கு இப்படி நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு, மயில் வாங்க வேண்டாம். இதெல்லாம் வந்து இம்மெச்சூர்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அரசியல் நிச்சயமா சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நினைக்கிறீங்களா? இல்ல இவருடைய சுபாவமே இப்படிதான் இருக்குமா? சுபாவமே அப்படித்தான். நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். சுபாவமே அப்படித்தான். அவங்க தாய் தகப்பனே கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு, மனைவியே கிட்ட சேர்த்துக்கல, மகனே கிட்ட சேர்த்துக்கல. இதெல்லாம் அமெரிக்காவில எங்கிட்ட எல்லாரும் என்கிட்ட நீங்க சினிமாக்கார தானே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு என்ன கேக்குறாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். அது உண்மையா இருந்தா சொந்த குடும்பத்தையே அவர் கவனிக்க மாட்டாரு, நாளைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி கவனிப்பாருன்னு மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா? சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. அடிச்சு வச்ச அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு. விவசாயத்தை விட்டுறாதீங்க. ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இது என்ன பாடி லாங்குவேஜ்? என்னோட பாடி என்ன பாடி லாங்குவேஜ் கேக்குறேன். எந்த பாடி லாங்குவேஜ்? விக்ரம் திவாகர், நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப காமெடியா பேசிட்டு இருக்கேன். இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொன்னார். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றாங்க. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. 515 காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து 91 பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இது போக அடிஷனலா வந்து அந்த ஐஜி ரிட்டார்ட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் கிரவுட் பில்ட் பண்ணி அவருடைய ஸ்ட்ரைக் போர்ஸ் இருக்கிறாரு. அடுத்து என்ன 2 ஸ்ட்ரைக் போர்ஸ் புதுக்கோட்டையில இருந்து 30 பேர், அரியலூர் 30 பேர். அவங்க திருப்பி அடிஷனல் சப்ஸ்டான்ஷியேட் பண்றாங்க. ஸ்டாண்ட் பை மட்டும் இல்ல, அன்னைக்கு வேற எங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணணும் அந்த எல்லாம் இன்டர் சென்ட் அனுப்பிடுறாங்க. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சன அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. டேய், இப்ப நீ சப்பே ஆயிட்டடா. அப்ப என்னடா சவுடால் விடுற? கரூர் பிரச்சாரத்திற்கு விஜய் திட்டமிட்டு தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என உண்மை கண்டறியும் குழு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. நாங்க கூட உண்மைதான் சார் வெளியில வரணும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறோம். நாங்களும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு என்னன்னா யாரு செஞ்சாலும் எங்களுக்கும் தெரியணும். ஏன்னா இப்ப போற போக்குல எல்லாம் நடைமுறையெல்லாம் பாக்குறோம். தலைப்பு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஆளுங்கட்சிக்கு என்ன நடந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரும். ஏன்னா அது எங்க மேலதான் விழுவும். அதனால எங்க மேல மக்களுக்கு தெரியும் இது ஆளுங்கட்சி செய்ய வாய்ப்பு இருக்காதுன்னு. சோ அந்த பக்கம் பார்த்தா விஜய் கட்சிக்கு எப்படா இழுக்கலாம் எப்படா தூக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் அலையுது. அப்ப உள்ள பூந்து யாருதான் செஞ்சிருப்பா? ஒரு நாள் தமிழ்நாடு பிஜேபியோட தலைவர் எடப்பாடி குரூப்பா இருக்குமா? இல்ல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எப்படி சொல்றீங்க? இது பிரான்ச் ஆபீஸ், அது ஹெட் ஆபீஸ்.
அதனால நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன். நான் கருத்து தான் சார் சொல்றேன். ஏன் இல்ல அதான் அவருக்கு வந்து கடைசியா ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அதனால அவரு உள்ள பூந்து ஏதாவது பண்ணிருப்பாரா? ஒருவேளை இல்ல அந்த பக்கத்திலேயே இருக்கிற பிஜேபிய இந்த வாய்ப்பை தான் பயன்படுத்தணும். அடிக்கடி சிபிஐ அனுப்பி ஆள் பிடிக்கிறது, டிபார்ட்மெண்ட் அனுப்பி எலெக்ஷன் கமிஷன் அனுப்பி ஆள் பிடிக்கிறது, அப்படி எல்லாம் இருக்கிற பிஜேபி வழியே இல்லன்ட்டு எதை வச்சு ஆள் பிடிக்க முடியல, இந்த தாட்டி ஒரு 10-20 பேர் போட்டு கொடுங்க அப்புறம் மீதியை பேசிக்குவோம் அப்படின்ற முடிவெடுத்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு சார். அந்த சந்தேகம் தீரணும்னா இது இன்டர்போல் போலீஸ் கூட வந்தாலும் எங்களுக்கு திருப்தி தான். நாங்க அதனால ஒண்ணு வேண்டாம்லாம் சொல்ல மாட்டோம். சாம்பார் ஆப் எனக்கு தலைவன் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணுது? யார் வேணா சொல்லலாம். ஸ்டாலின். எஸ். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? முடியாதுங்க, வரமாட்டாருங்க, பேச மாட்டாருங்க. என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அடிச்சாரா, பொளந்து கட்டினாரா? இன்னைக்கு அதே வாயி ஆரம்பிக்கலாங்களா?